இன்னைக்கு பார்டர் கவஸ்கர் முதலாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் முதலாவது நாள் ஆட்டமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய பரபரப்போட நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி இருக்க இன்றைய ஆட்டத்தில் முக்கியமான ஒரு கட்டத்தில் கேப்டனான ஜஸ்பிரீத் பும்ரா அவரே விராட் கோலி அவரை திட்ட மாதிரியான சம்பவம், அதாவது இரண்டு பேருக்கும் இடையே ஒரு மாதிரியான மோதல் சண்டை மாதிரியான சம்பவம் களத்தில் நடந்திருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்த ஓவரே அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்காம பும்ரா அவருக்கு உதவி பண்ண விராட் கோலி இன்னைக்கு பும்ரா அவர் மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் நம்ம விராட் கோலி அவரே பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. அந்த வகையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண நம்ம இந்திய அணி 150 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே இழந்துட்டாங்க. முக்கியமாக விராட் கோலி இந்த ஆட்டத்தில் கம்பேக் கொடுக்க போறாரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக, அவருடைய ரெக்கார்ட் பயங்கரமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் திரும்பவும் 5 ரன்னுக்கே அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை விராட் கோலி கொடுத்தாரு. இப்படி இருக்க ரன் தான் அடிக்கல, அட்லீஸ்ட் ஃபீல்டிங்காவது விராட் கோலி நல்லா பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு லபுஷன் முதலாவது பந்திலேயே அவர் டக் அவுட் ஆகியிருக்க வேண்டியது. அந்த பால்ல விராட் கோலி அவர் கைக்கு வந்த கேட்சை பிடிச்சிட்டு அதுக்கு அப்புறமா விராட் கோலி அந்த கேட்சை டிராப் பண்ணியிருப்பாரு. ஒரு நிமிஷம் நம்ம இந்தியா பிளேயர்கள் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா விராட் கோலி அவர் டிராப் பண்ணது பும்ரா அவருக்கு ரொம்ப பெரிய கடுப்பு கோபம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏற்படுத்தி இருந்துச்சு. ஏன் நம்ம எல்லாருக்குமே கூட தான் பார்த்தீங்கன்னா கோபம் வந்துச்சு. கோலி ரன் தான் எடுக்கல, ஆனால் கைக்கு வந்த கேட்சே அவர் இப்படி விட்டுட்டாரே அப்படின்னு. ஆனால் அதுக்கு அப்புறமாக தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அதை எதையுமே மனசில் வச்சுக்காம பும்ரா அடுத்துன்னு 2 விக்கெட் ஆஸ்திரேலியா அணி பக்கம் வீழ்த்த நம்ம கோலி அவர் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமாக இருந்திருக்காரு. அந்த வகையில் 3வது ஓவரில் தான் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் கேட்சை டிராப் பண்ணியிருந்தாரு. ஆனால் அதுக்கு அப்புறமா 7வது ஓவரில் மீண்டும் பார்த்தீங்கன்னா பும்ரா அவர் போட்ட பால்ல கேட்ச் பிடிச்சி பும்ரா அவருக்கு விக்கெட்டை நம்ம விராட் கோலி அவர் தேடி கொடுத்துருப்பாரு. அதோட மட்டும் விட்டுடாம அதுக்கு அப்புறமா உள்ள வந்த ஸ்டீவ் ஸ்மித் அவருக்கு பும்ரா போட்ட பால் பார்த்தீங்கன்னா LBW ஆயிருந்தது. ஆனால் அங்கே இருந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா LBW எடுக்கலாமா, அதாவது ரிவ்யூ எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் இருந்துச்சு. அப்போ உடனே அங்கே ஓடி வந்த விராட் கோலி பால் கண்டிப்பாக பேட்டில் ஃபஸ்ட்டு படவே இல்லை, ஃபேட்டில் தான் பட்டுச்சு. அதனால ஏறக்குறைய போனாலும் அம்பையர்ஸ் கால் வரலாம், ரிவ்யூ வேஸ்ட் ஆகாது, கண்டிப்பாக ரிவ்யூ எடுக்கலாம் அப்படின்னு குழப்பத்தில் இருந்த பும்ராவுக்கு தெளிவு காட்டி ரிவ்யூ எடுக்க வச்சாரு. ரிவ்யூ எடுத்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா முதலாவது பந்தே ஸ்டீவ் ஸ்மித் LBWல அவுட் ஆயிருந்தாரு. அந்த வகையில் விராட் கோலி அவர் பும்ரா போட்ட பாலில் ஒரு கேட்சை விட்டிருந்தாலும் அடுத்து பும்ரா இன்னைக்கு அவர் விக்கெட் எடுக்க முக்கியமான காரணமாக இன்னைக்கு விராட் கோலி அவர் இருந்திருக்காரு. அந்த வகையில் பும்ரா ஒரு நிமிஷம் கோலி அவரை திட்டிருந்தாலும் அது எல்லாத்தையுமே மறந்து அடுத்து பும்ரா அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இன்னைக்கு விராட் கோலி அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள்.